ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கொஷின் என்னென்னா, ஏன் பும்ரா வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அந்த பழைய எஃபெக்டிவ்னஸ் அவர்கிட்ட இல்லை, ஏன் அவரோட கேம் வந்து டவுன் ஆகினே போகுதுன்னு. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, அவரை ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு தப்பான ஒரு அப்ரோச்சாக அவருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவர் மட்டும்தான் இன்ஜுரி ஆகிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது. நீங்கள் ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க, அவங்களோட 3 பேசருமே ரெகுலராக இன்ஜூர் ஆவாங்க. ஏசலோடாக இருக்கட்டும், பேட் கமின்ஸாக இருக்கட்டும், மிச்சல் ஸ்டாக்காக இருக்கட்டும். நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா போனீங்கன்னா அவங்களோட லீட் பேசர்ஸுமே இன்ஜுரி ஆவாங்க, லாங் டேர்ம் மிஸ் பண்ணுவாங்க. மார்க்கோ என்சன், ரபாடா, நார்க்கியா. நியூசிலாண்டு எடுத்திங்கன்னா மில்னே, ஒரு ஃபர்கூசன், எல்லாருமே இன்ஜூர் ப்ரான் பிளேயர்ஸ் தான். ஆனால் இவங்க என்ன, நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோன்னா, பும்ரா 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 இப்போ பும்ராக்கு ஈக்குவல் தான் இவங்களும். பும்ராவை மட்டுமே நம்ம பார்க்குறதுனால என்ன பண்ணுறோன்னா, அவரை வந்து ஒரு ரொம்ப அவர் இருந்தால் தான் நம்ம ஜெயிப்போன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஜுரின்றது ஒரு நார்மலான விஷயன்றதை மறந்துட்டு அவருக்கு வந்து ரெஸ்ட்டு தரணும்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு பிளேயரை ரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ இருக்காது. நீங்கள் ஒரு பேட்டராக இருக்கட்டும், ஒரு பவுலராக இருக்கட்டும், ஒரு ஃபார்மை நீங்கள் பிடிக்கிறப்ப, ஃபார்ம்ன்றது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு. உங்கள் பாடி இருக்குது. இப்போ உங்கள் மைண்ட் வந்து நீங்கள் ரன் ஸ்கோர் பண்ணுறப்பையோ, விக்கெட்ஸ் எடுக்கிறப்பையோ, அது என்ன ஆகுன்னு பார்த்தா, உங்கள் மைண்டை வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப என்ன ஆகுனா, உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டேட்டுக்கு போகும். அதாவது உங்கள் மைண்டும் கிளியராக இருக்குன்றப்ப நீங்கள் உங்கள் பேட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். பவுலர்னால் உங்கள் லைன் அண்ட் லென்த் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மில் இருக்கிறப்போ, ஒரு ஃப்ளோவில் இருக்கிறப்போ உங்களுக்கு தெரியும், நான் வந்து போன மேட்ச் நல்லா பண்ணியிருக்கேன், இந்த மேட்ச்சு நான் அடி வாங்கினாலும் எனக்கு எந்த இதுவும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஃப்ரேமில் இருக்கிறப்ப உங்கள் லைன் அண்ட் லென்த்தாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பும்ராவை என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இந்த ஃபார்மேட் ஆடு, நீ இந்த ஃபார்மேட் ஆடக்கூடாது, நீ இந்த ஓவர்ஸ் போடு, அந்த ஓவர்ஸ் போடுன்னு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, ரெஸ்ட்டு. ஹவு மச் ரெஸ்ட் இஸ் எனஃப்ன்ற ஒரு பேசிக் ஐடியாலஜி இந்தியன் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட கிடையாது. நீங்கள் சும்மாவே அவரை ரெஸ்ட் பண்ணும். இப்போ என்ன, பும்ரா வந்து 30 கிராஸ் பண்ணிட்டார். இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் தான் பும்ரா. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு போஸ்ட் 35 அவங்களால சேம் எஃபெக்டிவ்னஸை என்ன பண்ணாலும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஆண்டர்சனாக எடுத்துக்கோங்க. ஆண்டர்சனுக்கும் போஸ்ட் 35 மேலே அவர் விக்கெட் எடுத்தார். ஆனால் அவரோட ஸ்டார்டிங் பேஸில் இருந்த அந்த எஃப்எஸ் ஸ்விங் அதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அந்த பேஸ் ட்ராப் ஆக தான் செஞ்சிச்சு கடைசியில். லாஸ்ட்டில் அவர் கொஞ்சம் ஃபிட்னஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி சப்கான்டினென்ட்லாம் சக்ஸஸ் பார்த்தாலும் அந்த லீத்தல்னஸ் கிடையாது டுவர்ட்ஸ் த எண்டு. நீங்கள் ஒத்துக்கலைனாலும் அதான் உண்மை. நீங்கள் ஒரு டேல் ஸ்டெயின் எடுத்துக்கோங்க, நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, ஒரு மிச்சல் ஸ்டார்க்கே இப்போ எடுத்துக்கோங்க. நீங்கள் 2015 இருந்த மிச்சல் ஸ்டார்க்கையும் 2025 மிச்சல் ஸ்டார்க்கையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, 2015 மிச்சல் ஸ்டார்க்கு விக்கெட் காலம் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஆனால் அந்த எக்கனாமின்ற காலமாக பார்த்தீங்கன்னா இந்த 2025 சைடு ஐயரில் இருக்குது. நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பவுலர் வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு தப்பான இது என்ன பண்ணுறாங்கன்னா, விக்கெட்ஸ் காலம் வச்சு டிசைட் பண்ணுறாங்க. நீங்கள் விக்கெட்ஸ் காலம் வச்சு டிசைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹர்ஷித் ராணாவும் ஒரு டேல் ஸ்டெயினும் ஒரே மாதிரி தான் தெரியுவாங்க. நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்கன்றது தான் விஷயம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஸோ இந்த 3-4 இயர்ஸ் நீங்கள் பும்ரா மேக்ஸிமைஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணாலும் ரெஸ்ட் பண்ணலனாலும், கான்ஸ்டண்ட்டாக விளையாட வச்சாலும் வைக்கலைனாலும் பும்ராவோட எஃபெக்டிவ்னஸ் 35 மேலே குறைய தான் போகுது. ஏன்னா ஏஜ் வில் கெட் டு ஹிம். நீங்கள் ஒரு விராட் கோலி எடுத்துக்கோங்க, ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க, சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்குமே 35க்கு அப்புறம் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் டவுன் ஆச்சு. அது அவங்க எப்படி அஸ் அ பேட்ஸ்மேன் உங்களுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் அஸ் அ பவுலர் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஏன்னா உங்கள் பாடி கோஆப்ரேட் பண்ணாது. நீங்கள் ஒரு பேட்ஸ்மேன் வைங்களேன், உங்கள் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனு எல்லாத்தையும் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக டெய்லி ஒரு ஹார்ட் யார்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் ரிஃப்ளெக்ஸால் உங்களால் அதை எப்படி சொல்கிறது, உங்கள் மசில்ஸ் மைண்டு அது எல்லாமே கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸுக்கு அப்புறம் செட் ஆகிடும். ஆனால் ஒரு பவுலருக்குன்றது அவங்க பாடி சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இதே பும்ரா வந்து 145 150 நீ போடு 36 அப்புன்றப்ப இப்போயே ஒரு பேக்கால் தாங்க முடியலன்றப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக அவரால் அந்த 35 மேலே, இப்போ நீங்கள் ஒரு பென் ஸ்டோக்ஸ் கூட எடுத்துக்கோங்க, எல்லாருக்குமே அந்த 35 மேலே அவங்களோட பவுலிங் வந்து டவுன் ஆக தான் போகுது. ஸோ அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் பும்ரா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பும்ராவை வந்து கடைசி வரைக்கும் ஆட வைக்க முடியாது. நீங்கள் பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட் தேடி தான் ஆகணும். நீங்கள் பும்ரான்னு ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து பும்ராவை மட்டுமே யோசிக்கிறதுனால நீங்கள் அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸை நீங்கள் கண்டுக்க மாட்டேன்றீங்க. ஸோ இது ஒன்று. செகண்ட் வந்து கம்பீர் வந்து எப்படி பும்ராவை யூஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஹர்ஷித் ராணாக்கு ஏற்ற மாதிரி பும்ரா யூஸ் பண்ணுறாங்க.
ஏன்னா இப்போ பொதுவாக ஒரு சீனியர் பிளேயர் இருக்கார், வெரி சக்ஸஸ்ஃபுல் பிளேயர். இப்போ ஒரு யங் பிளேயர் வராரு, இன்கன்சிஸ்டன்ட். ப்ரியாரிட்டி ஷுட் பி கிவன் டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், நாட் த யங் பிளேயர். இப்போ ஏஷியா கப்பில் என்ன பண்ணாங்கன்னா, பும்ராவுக்கு வந்து 3 ஓவர் பவர் பிளேயில் போடுவார். ஏன்னு பார்த்தா அப்போ ஹர்ஷித் ராணா வந்து டெட் பவுலர்னு அப்படின்னு ஒரு ஃப்ரேம் தந்திருந்தாங்க. இந்த மாதிரி இவர் டெட் பவுலரு. ஸோ இப்போ பும்ரா பவர் பிளேயில் 3 ஓவர் போட்டால் ஹர்ஷித் ராணாக்கு டெத் ஓவரில் கிளியர் ஆகிடுது. ஸோ ஹர்ஷித் ராணாவால் டெட் ஓவரில் சக்சீட் ஆக முடியலன்னது என்ன பண்ணாங்கன்னா, தூக்கி நியூ பால் இவனுக்கு தாடாங்க ஹர்ஷித் பெஞ்ச் பண்ணிட்டு ஹர்ஷித்தையும் நியூ பாலில் போட வச்சாங்க. அதுலேயும் ஹைலைட் என்னென்னா, விக்கெட் விழுறப்ப அடிக்கு ஓவர் கிடையாது, ஹர்ஷித் ராணாவுக்கு தான் ஓவர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னாச்சுன்னு பார்த்தா, இப்போ பும்ராவை இப்போ ரீசெண்ட் T20s என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹர்ஷித் ராணா நியூ பாலில் பவுல் பண்ணுன்றதுக்காக நியூ பால் பவுலர் ரோலில் இருந்த பும்ராவை தூக்கி ஃபைனல் ஓவர் ஆஃப் பவர் பிளே போட்டு டைரெக்டாக திரும்ப டெத்தில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு மேட்ச்சுக்கு ஒரு ரோல் தரப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சக்ஸஸ் ஆக முடியாது. அதுதான் பேசிக் உண்மை. ஏன்னா நீங்கள் ஒரு கேமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நான் என்ன பண்ண போகிறேன்னு. ஏன்னா நீங்கள் கேமுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லலாம், ஏன்டா 10 வருஷமாக பும்ரா இந்த ஹை லெவலில் விளையாடுறாரு, அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா விராட் கோலி கூட சொல்லலாம், வந்து 6 அடிக்கலாம் எல்லா பாலும். 2024 T20 வேர்ல்டு கப் என்ன பண்ணார்? விராட் கோலியோட இந்த ஜென்ரேஷனில் பேட்டர் உண்டா? இல்லை அடாப்டபிலிட்டி ஃபேக்டர் இல்லையா? அவராலையும் முடியல. ஏன்னா ரியாலிட்டி அதுதான். நீங்கள் ஒரு ரோல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-12 மந்த்ஸ் ஆச்சு தேவைப்படும் அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு. அன்லஸ் உங்களோட செகண்ட் நேச்சராக இருக்கணும். இப்போ விராட் கோலிக்கு வந்து ஃபஸ்ட்டு பால்லேருந்து 6 அடிக்கிறது அதெல்லாம் செகண்ட் நேச்சர் கிடையாது. அவரோட ரோல் லாங் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறது. ஸோ இப்போ அந்த 24 அவர் போட்ட எஃபர்ட்டு தான் இந்த 2025 எண்டில் அவரால் வந்து ஓடிஐஸில் 6-4 ஃபன்னுக்கு அடிக்க முடியுது. நீங்கள் அதே 2024 ஸ்டார்ட்டில் எடுத்த இந்த அப்ரோச்சை வச்சு 2024 T20 வேர்ல்டு கப் போனப்போ விராட் கோலியோட சக்சீட் ஆக முடியல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பும்ராவை கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு பிளான்லேயே வைக்காமல் இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தா, பும்ராவுக்கு கிளாரிட்டி கிடையாது. பும்ரா கிளாரிட்டி கிடைக்கலன்றப்ப பும்ரா அப்படி தான் போடுவார். நான் வந்து ரேண்டமாக போய்ட்டு பும்ரா வா பவுல் பண்ணலாம் சொல்ல முடியாது. நான் பும்ரா கிட்டே நான் வந்து இந்த மாதிரி கேப்டனாக நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்குறேன், ஒரு கோச்சாக நான் இதை எதிர்பார்க்குறேன். நீ இந்த இதுக்கு ப்ரெஷர் சுச்சுவேஷன், அவருக்கு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் போட போகிறேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அட்லீஸ்ட் என்ன ரோல்னாச்சும் சொல்லணும். நீ ப்ரைமரி ரோல், செகண்டரி ரோல் தான் நீங்கள் ப்ரெஷரில் பவுல் பண்ணுறதெல்லாம். ப்ரைமரி ரோலுன்றது நீ நியூ பால் பவுலரா, டெட் பவுலரா, நீ மிடில் ஓவர்ஸில் போடுவியா, இது நீங்கள் கிளியராக அவருக்கு இது பண்ணணும். நீ இந்த ரேண்டமாக நான் வந்து ஒரு மேட்ச் அப்படிலாம் சக்ஸஸ் பார்க்க முடியாது. ஸோ இதை அவங்க புரிஞ்சிக்கினா தான் உண்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பும்ராவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோல் கிளாரிட்டி தரணும். அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட்டுன்ற கோமாளித்தனத்தெல்லாம் விட்டு பும்ராவை வந்து விளையாட வைங்க. இன்ஜுரி ஆகிறது ஃபாஸ்ட் பவுலரோட நேச்சர். ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இன்ஜுரி ஆகுறாங்க. அதுதான் அவங்க நேச்சர். ஏன்னா நீங்கள் இப்போ பும்ரா என்ன 30-31 ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அக்யூரேட்டாக தெரியல ஏஜ். இன்னும் 3-4 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் எப்படியோ பும்ரா வந்து 36-37 ரிட்டையர் ஆக தான் போகிறாரு. ஸோ நீங்கள் இந்த 3-4 வருஷம் தான் அவரை யூஸ் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ ஜெயிக்க முடியுமோ ஜெயிச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப ஒரு பும்ராவை இந்தியன் கிரிக்கெட் பார்க்க போகிறது கிடையாது. அதுதான் உண்மை. நீங்கள் வந்து அந்த பும்ராவை வந்து இந்த 36 நீங்கள் 36-37 ஆக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. அதை இவங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா போதும்.